Introducing the all-new Italiano range of pizza. Pizza Ultimo. Pizza Hut. விவசாயிகள் ஒரு நாட்டின் உணவு கட்டமைப்பை சீர் செய்யும் தார்மீக பொறுப்பை கொண்டவர்கள். இயற்கையின் தோழர்களாக கருதப்படும் விவசாயிகள் இயற்கையின் சீற்றங்களுக்கு இலக்காகும் சம்பவங்களோ ஏராளம். இயற்கையின் சீற்றத்தினால் தமது வேளாண்மையில் ஒரு பகுதியை இழந்து விவசாயிகளும் இருக்கவே செய்கின்றனர். புத்தளம் மாவட்டத்தின் வண்ணாத்திவிலு பிரதேச சபைக்குட்பட்ட எழுவான்குளம் ஒரு விவசாய கிராமம். விவசாயத்தை நம்பி வயிறு வளர்க்கும் சுமார் 500 குடும்பங்கள் இங்கு வாழ்கின்றனர். கடந்த வருட இறுதியில் ஏற்பட்ட வெள்ளம் இவர்களின் விவசாய காணிகளை அழிவுக்குள்ளாக்கியுள்ளது. இவ்வாறு அழிவுக்குள்ளானது இந்த விவசாயிகளின் பெரும்போகச் செய்கை. 500 ஏக்கர் வெள்ளாம செய்யக்கூடியதுல ஒரு 50-60 ஏக்கர் தான் நாங்க இந்த முறை கொஞ்சம் எடுத்துக்கிறோமே ஒழிய மற்ற எல்லாம் அழிஞ்சு போச்சு. கடன்பட்டு செய்யக்கூடிய வெள்ளாம இப்ப இன்றைக்கு அந்த கடனை கட்டிக்கிறதுக்கு இயலாத நிலைமையில நாங்களும் அதே போல எங்கள ஊருக்குள்ள உள்ள விவசாயிகளும் அப்படியாக்கப்பட்ட ஒரு நிலைமைக்கு இன்னைக்கு ஆளாக மாறிக்கிறோம். பெரும்போகத்தில் கண்ட இழப்புகளுக்கு இதுவரையில் எந்தவித இழப்பீடுகளும் கிடைக்காத நிலையில் இவர்கள் சிறுபோகத்திற்கு தயாராகி வருகின்றனர். இந்த நிலையில் இந்த கிராம மக்கள் இந்த போகத்தை சிறப்பாக முன்னெடுக்க முடியாது அல்லல்படுகின்றனர். இந்த விவசாயத்தை எப்படி நாங்க செய்யறோம்னு சொல்லி எதிர்பார்த்துக்கிட்டு நாங்க எங்கட நகை நட்டலாம் பேங்கோல்லையும் அதுலயும் வீடு கடன் வச்சிட்டோம். இந்த விவசாயத்தை செய்யறதுக்கு எங்களுக்கு பெரிய உதவியாயிக்கும், செஞ்சு தரத்துக்கு உங்களுக்கு பெரிய உதவியாயிக்கும். சிறுபோகத்தில் அரசாங்க அதிகாரிகளின் உறுதிமொழிகளை நம்பி வயலுக்கு இறங்கிய இவர்களுக்கு இன்று வரையில் உதவிகள் எதுவும் வழங்கப்படவில்லை. கவர்மெண்டால அரசாங்கத்துல நெல்லு தாரன்னு சொல்லி இதுவரைக்கும் வாக்குறுதிப்பட்டு தாரன்னு சொல்லிக்காங்க. இதுவரைக்கும் எதுவும் எங்களுக்கு கிடைக்கல. பொதுமக்களால பெரிய கரைச்சலா இருந்துகிட்டு விவசாயத்தில் தன்னிறைவு பெறும் நோக்குடன் நகரும் இலங்கையின் பொருளாதாரத்தில் இவ்வாறான நிலைமைகள் தாக்கத்தை ஏற்படுத்தாதா? இந்த விவசாயிகளுக்கும் உதவிகள் வழங்கப்படும் போது அவர்களால் நாட்டின் பொருளாதாரத்திற்கு பங்களிப்பு வழங்க முடியும் அல்லவா?